வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஐ இன்னைக்கு கொடுத்திருக்க தகவல் படி நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இந்த இரண்டு விஷயங்களுமே நம்ம எப்படி சரியான முறையில இருந்தா மட்டும்தான் தவிர்க்கவும் முடியும், ஏற்கவும் முடியும். இத பத்தி தான் இந்த வீடியோல நான் முழுமையா சொல்ல போறேன். அப்பதான் உங்களுக்கு வித்ராவலா இருந்தாலும், ரீஃபண்டா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் சரியா கிடைக்கும், சரியா நடக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கு நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்ப உடனடியா நீங்க இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா எஸ்பிஐ கொடுக்குற என்னென்ன இன்ஃபர்மேஷனோ இது எல்லாமே என்னென்ன நல்ல விஷயங்களோ உடனடியா நீங்களும் ஏத்துக்கலாம். இப்போ எஸ்பிஐக்குள்ள சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா ரீஃபண்ட். இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் இன்னையில இருந்து உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அமௌண்ட்? 6500 2000 பிரீமியம் பேசிக். இந்த இரண்டு விதமான அமௌண்ட்டை யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கான அமௌண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. இது மூலமா சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த லிஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள இருந்து இப்போ கடைசியா யாரு ஜாயின் பண்ணி அடுத்த நாளே அந்த ஒர்க் ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னு இருந்தவங்களுடைய லிஸ்ட்ல இருந்து அதுக்கு அடுத்ததா ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் பேட்ச் லிஸ்ட். ஓகேவா? நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள்ல அந்த கம்பெனி ஸ்டாப் ஆகுச்சு அப்படின்னு நீங்க ஒரு கெஸ்ஸிங்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலேயுமே நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு விதமான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, உங்க எஸ்பிஐ போர்ட்டலுக்கு உள்ள போனீங்கன்னா உங்க ஸ்டாப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போவீங்க. உங்களுக்கு எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் இந்த 2 வித ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இதுக்கு இன்னொன்னு அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டனாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து சேர்ந்துட்டுன்னு தான் அர்த்தம். இந்த பணம் வந்து சேர்ந்ததுன்னா அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்ங்கிற ஆப்ஷனே எனபிள் ஆகும். அப்படி ஆப்ஷன் எனபிள் ஆகுது, உங்களுக்கான பேமெண்ட் வரல அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது, அதுலயே சில தகவல் கொடுத்திருப்பாங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க. அந்த மெயில் ஐடி மூலமா நீங்க சரியான ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க சப்மிட் பண்ணலாம். மெயில் பண்ணதுக்கு சொல்லுவாங்க, அந்த மெயில் நீங்க பண்ணலாம். அதை உறுதி செஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த பணம் மறுபடியும் ரிட்டர்ன் ப்ராசஸ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டுனா நீங்க அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் யுவர் பேமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் வாலெட்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரீஃபண்ட் ப்ராசஸ். உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்ல உள்ள அமௌண்ட் உங்க கைகளை எப்படி கிடைக்கும், வராதவங்களுக்கும் எப்படி வரும், அதை பத்தி தெளிவா சொல்லியாச்சா? இப்ப அடுத்தது வித்ராவில் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு இப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ப்ரொமோஷன் டீம்ல உள்ளவங்களுக்கு வரும், வித்ராவில் சேல்ஸ் டீம்ல உள்ளவங்களுக்கு வரும், இந்த மாதிரி மிக்சடா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி எல்லாம் ஒரு பேட்ச்ல கொடுத்தாங்க இல்லையா, ஒரு பேட்ச் நியூ மெம்பர்ஸ், ஒரு பேட்ச் சேல்ஸ் டீம், ஒரு பேட்ச் ப்ரொமோஷன் டீம், இந்த மாதிரி மிக்சடா வரும்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க மேலும் எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய எஸ்பிஐ போர்ட்டலுக்கு உள்ள போனாலே உங்களுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டு எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு டிடெக்ட் பண்ணிருக்கும், இது எல்லாம் தெளிவா அந்த தகவல் கொடுத்திருப்பாங்க. இதுக்கும் அடுத்தது இதற்கு மேல ஒரு டெஸ்டிங்கா ஒரு சில தகவல் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய டேஷ்போர்டை டச் பண்ணீங்கன்னா கீழே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. நேம், ஸ்டாப் ஐடி, ஸ்பான்சர் ஐடி, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. எங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டுனா உங்களுக்கு அதுல ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு மெசேஜ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்றேன், இந்த நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்ல நம்ம கொடுப்போம்னு, ஆனா இன்னும் வர அது என்ன நம்பர்னு சொல்லல. அங்கேயுமே என்ன லிங்க், இந்த லிங்கை நாங்க கொடுக்குறோம், இந்த லிங்க்குள்ள வந்து டச் பண்ணுங்கன்னு சொல்லல. ஓகேவா? கொடுக்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு தகவல், உங்களுக்கான பேமெண்ட் வந்துட்டு அது இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க கமெண்டர்ஸ் கிட்ட உங்களுடைய பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுடைய டேஷ்போர்ட்ல என்ன ஷோ ஆகி இருக்கோ, எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு விஷயங்கள் தான் வரும். தவிர நீங்க இந்த ரீப்ளே பண்ணணும், உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு, இந்த லிங்க் மூலமா டச் பண்ணணும், இந்த ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த தகவலுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்பவே இருந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா ஏமாத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. எஸ்பியோட வாட்ஸ்அப் நம்பர்னு எந்த இடத்துலயுமே அறிவிக்கல. உங்களுக்கான ஒரு தகவல், ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனில இருந்து எப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்,
அந்த மெசேஜ் மாதிரி தான் உங்களுக்கு இதுல இருந்துமே வரும். ஒரு சாதாரண ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் பண்ற மாதிரி அதனுடைய கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் வந்துட்டுனா கண்டிப்பா நான் அதை பத்தியுமே ஒரு வீடியோ போடுறேன், இதுதான் அப்படின்னு. ஸோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டெஸ்டிங்கா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுமையா பூர்த்தி அடையுதா இல்லையாதுங்கிறதையுமே நோட்டீஸ் போர்ட்ல தகவல் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது வரை நம்ம காத்திருக்கலாம். குறிப்பு, யாரும் வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் எஸ்பிஓ ரிலேட்டட் வந்தாலும் உங்களுடைய ஆதாரங்களும் எந்த ஒரு லிங்கா இருந்தாலும் அதை நீங்க டச் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு. அது உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு வந்திருந்தாலும் சரியா வந்திருக்கு, பேமெண்ட் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, எஸ்பிஐ டேஷ்போர்ட்ல இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுது, இது வந்திருந்தா கமெண்டர்ஸ் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பேமெண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது ஸோ எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட சப்மிட் பண்ணீங்கன்னா இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இந்த கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமா தான் இனிமே நம்ம வேலை பார்க்க போறோம்னு தெரியும். ஆனா இதுலயுமே நான் சரியான பாஸ்வேர்டு தான் கொடுக்குறேன், அது எனக்கு தவறா காமிக்குது. நான் சரியான பாஸ்வேர்ட் கொடுத்துமே என்னால சரியா வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான். உங்களுடைய ஐடி ஓபன் மட்டும் தான் பண்ண முடியல, மற்றபடி யாருக்கும் எந்த வித பிரச்சனைகள் இல்லை. ஸோ உங்களுக்கு ஓபன் பண்ண முடியலன்னா அதனுடைய வழிகள் என்னங்கிறத இனிமே நோட்டீஸ் போல தகவல் தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகுது, நீங்க உள்ள வரீங்க, உங்களுடைய வேலைகளை முடிக்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஒரு எரர் வருது, பிரச்சனை வருதுன்னா உடனடியாக கமெண்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கான என்ன பிரச்சனைங்கிறத அதை தேடி அதற்கான பதிலை கமெண்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க முடியலன்னா அதை எஸ்பிஓ சங்கர் சார் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும், அதற்குள்ள பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இப்பவே அதை சரிப்படுத்திக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், நேம் இதெல்லாம் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். வாட்ஸ்அப் உங்களுக்கு இல்ல, இந்த நம்பர்ல இல்லைன்னா இந்த நம்பர்ல நீங்க ஓபன் பண்ணுங்க, இதுதான் வழி, வேற வழிகள் கிடையாது. சோ இப்ப அடுத்தது பை மோட்ல யாரெல்லாம் டிசம்பர் மாசம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்களோ அந்த நபர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிச்சாச்சு. அதுல முதல் கட்ட நடவடிக்கை தான் உங்களுக்கான ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் sales@buymodsmart.com இந்த மெயில்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் நீங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ இது அப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு எந்தவித தகவல் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இதுபடி தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பைமோட்டில் என்ன யூஸ் இருக்குது, என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த மெயில் யாரெல்லாம் பைமோட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த நபர்கள் டிசம்பர் மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த நபர்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கலாம், வரலாம், வராமலும் போகலாம். இதை பத்தி எந்த வித அச்சம் பட வேணாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்லோட் கூப்பன் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்க எஸ்பிஓ ஐடியில. அந்த ஐடிக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கா, பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ரூவ் ஆயிருந்தாலே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கான கூப்பன் கோட் பர்ச்சேஸ் அதோடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு பெண்டிங் அப்ரூவ்டு எப்போ அப்ரூவ்ட் ஆகுதோ அப்போவே இருந்தால் உங்களுக்கு 3 மாதம் அந்த கணக்கீட்டின்படி கிடைக்கும்லாம் இல்லை. நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த பர்ச்சேஸ் டேட்டில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சொன்ன மாதிரி கூப்பன் கோடை எக்ஸ்ட்ரா 3000 தொகை அதிகமாக உங்களுக்கான பணமாக திரும்ப பெறதுக்கு என்ன முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு 2ஆம் கட்ட நடவடிக்கையாக ஏற்கனவே எஸ்பிஓக்காக டாஸ்க்லாம் டெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த நபர்களை வச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன ஏதுங்கிறதையுமே தகவல் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இனிமே அடுத்தடுத்த ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ ரீஃபண்டாக இருந்தாலும், வித்ட்ராவலாக இருந்தாலும், ஒர்க்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆகிட்டு இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று, யாரெல்லாம் இன்னொரு நபருக்கு உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் சென்ட் பண்ணுறீங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கான என்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா எந்த வித பயனும் இல்லை. அது மூலமாக நீங்கள் நட்டப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கும் எஸ்பிஓக்கும் எந்த வித பொறுப்புகள் கிடையாது, அதற்கு பொறுப்பு ஏற்காது. ஏன்னா நீங்கள் யாருக்கு தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொன்னாலுமே, உங்களுடைய ப்ரூஃப்ஸை சப்மிட் பண்ணாலுமே, ஸோ அதில் கரெக்டாக எல்லாம் லாஸ்ட்டில் வர ஒன்று நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற ப்ராசஸ் எப்போ ஒரு டைமிங் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கான பேமெண்ட் வரும். இதை தான் சொல்லுவாங்க.
ஸோ அதனால எந்த வித இடத்துலையுமே நீங்க கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்க இன்னொருத்தரை தொடர்பு கொள்றீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சில குரூப்ஸ்ல எல்லாம் இருப்பீங்க. அந்த குரூப்ஸ்ல எல்லாம் இன்னும் வரை உங்களுக்கு என்ன ஒரு பயன் கிடைச்சிருக்கு? உங்களுக்கான ரீஃபண்டும், உங்களுக்கான வித்ட்ராவலும் அவங்க சொல்லி உங்களுக்கு வந்துட்டா? இல்ல அவங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணி வந்துட்டா? யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எஸ்பிஐ சொல்ற ப்ராசஸ் படி லீகலா தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். கடைசியில எங்க சுத்தினாலும் இதுதான் லீகல் ப்ராசஸ்ன்னு ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நீங்க எங்க மூவ் ஆகுனாலும் அவங்க இதே ஆன்சர் தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடந்திருக்கும். இந்த மாதிரி குரூப்ல நீங்க இருந்து அவங்கெல்லாம் வரும் வராதுங்கிற ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு பயத்துல உங்களுடைய மனநிலைமைகளை மோசமா ஆக்குறது, உங்களுக்கு வேற ஒரு ஜாப உங்களுக்கு ரெஃபர் பண்றது. ஸோ ஓகே நமக்காக சப்போர்ட் பண்றாங்களே, நம்ம அப்ப இவங்க சொல்றது உண்மையானதா ஜாப் தான் இருக்கும்னு அங்க போய் பணம் நஷ்டப்படுறது. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்பிஐ தான் சொல்றது. இது எல்லாம் எப்படி? ஸோ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் இனிமே வந்துரும். யாரும் எங்கேயும் யூசர் நேம், ஐடி, பாஸ்வேர்ட் கூட சென்ட் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது பைமோட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எஜுகோஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப கூட வேற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அது ரொம்பவே சிக்கலாயிரும். ஸோ இந்த மாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்டை ஷேர் பண்றீங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றதின்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுதான். ஸோ உங்களுடைய அப்ளைனுக்கு கூட நீங்க இனிமே யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான். பேமெண்ட் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு வித்ட்ராவல் கிரெடிட் ஆகிட்டு, ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, வித்ட்ராவல் வந்துங்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை பண்ணுங்க. அது இன்னொரு நபர்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். ஓகேவா? நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் இருக்குன்னா, 3வது நபர் ஒருத்தர் ஆறுதலா ஒரு பாயிண்ட்ட சொல்லும்போது, அந்த இடத்துல அவங்களுடைய வாக்குவாதங்கள் குறையும். ஸோ அத புரிஞ்சுகிட்டு பேமெண்ட்ல யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்கலாம் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அது நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவு.